என்ன சிக்கல் இருக்குன்னா, ஒரு நீதிபதியின் மீது குற்றச்சாட்டு வந்தால் நீங்க அவர் மேல வழக்கு போட முடியாது. நீதி அரசர்களை களங்கப்படுத்துவது அல்ல, நீதித்துறையை அவர்களே களங்கப்படுத்திக்கிறான். நீதித்துறையை அதிகபட்சமாக களங்கப்படுத்தியது என்பது இன்றைக்கு ஆளுகிற அரசு தான். நீதியே அல்ல, நீதிபதிகளையே பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஒரு அரசாங்கங்களாக மாத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அதாவது இந்த நாட்டில் என்னன்னா, யாரு என்ன குற்றம் செய்தார்கள் என்பது அல்ல, யார் செய்தார்கள் அதுதான் முக்கியமான ஒரு கேள்வி. நீங்க அம்பானி அதானி எல்லாம் கோர்ட்ல ஏற்ற முடியுமா? சர்ச்சை பத்தி நீங்க பேசக்கூடாதுங்கன்னு நீங்க சொல்றீங்க. ஒரு நீதிபதி சொல்றாரு, நான் RSSல இருந்தாங்க இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. இதை மட்டும் நியாயமானதா? பாபர் மசூதி தீர்ப்புல அது ராமர் கோயிலா கட்டலாம்னு சொன்னவர் எப்படி ஆளுநரா மாறுறாரு? ஒவ்வொரு பிரச்சனையிலையுமே அவங்க உயர் பதவிக்கு எப்படி போறாங்க? அப்ப அவங்களுக்கு எதிர்காலத்துல அரசியல் பதவியில எதுலையுமே பங்கேற்க கூடாது என்கிற ஏதாவது ஒரு சட்டம் இருக்காங்க? தவறான தீர்ப்பு சொன்னதற்காக பாண்டிய மன்னன் உயிரை நீட்டு கொண்டான்னு சொல்றது மாதிரி ஏதாவது நீங்க உயிரை விட போறாங்களா யாராவது நாட்டுல? இல்ல நம்ம உயிரை எடுப்பாங்க, அவ்வளவுதான். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. தங்கம் வைரம் வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு, வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. உங்க லலிதால விலைய கம்பேர் பண்ணுங்க, எங்க கம்மியோ அங்க வாங்குங்க. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு சிறப்பு நேர்காணலில் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சாமானிய மக்களுடைய இறுதி நம்பிக்கை என்பது நீதிமன்றம் தான். தனக்கு நீதி கிடைக்கும் என்று மக்கள் நம்புகிற இடமாக இருக்கிறது நீதிமன்றம். அப்படி அந்த நீதிமன்றத்தில் நம்பி செல்லுகிற ஒரு நீதிபதியுடைய ஒரு வீட்டில் ஒரு சிக்கல் இருக்கிறது. கட்டுக்கட்டாக பணம் எரிந்த நிலையில் இருக்கிறது. இந்த செய்தி பெரிதாக இன்றைக்கு பேசப்படுகிறது. இந்த செய்தியை முதலில் எப்படி அணுகுவது, மக்கள் எப்படி அதை புரிந்து கொள்வது? இந்த நாட்டிலே உயர்ந்த அதிகாரத்திலே இருக்கிறவர்கள் எல்லாம் மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். வியாபாரிகள் கணக்கு காட்டாத பணத்தை வைத்திருக்கிறார்கள், அரசியல்வாதிகள் வைத்திருக்கிறார்கள், அதிகாரத்தை குவித்து வைத்திருக்கிறவர்கள் இருக்கிறார்கள், மதுபான விற்பனையிலே இருக்கிறவர்கள் கோடீஸ்வரர்களாக இருக்கிறார்கள், கனிம உள்ள கொள்ளைக்காரர்கள் எல்லாம் கோடீஸ்வரர்களாக இருக்கிறார்கள் என்பதெல்லாம் எல்லாரும் பார்த்ததுதான். ஆனால் நீதியை நிலைநாட்டக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நீதி அரசரினுடைய வீட்டில் S1 வருமான்னு சொல்லக்கூடிய ஒரு வீட்டில் யாரும் ரெய்டு போகல, வருமான வரித்துறை யாரும் ரெய்டு போகல, யாரும் அமலாக்கத்துறை சோதனைக்கு போகல. அவர் வீட்டில் எதிர்பாராத விதமாக தீப்பிடிக்கிறது. அதை தீயணைப்பு நடவடிக்கை சார்ந்து போகிற போது ஒரு அறையை திறக்கிறாங்க. கட்டுக்கட்டா கோடிக்கணக்கான பணங்கள் இருக்கிறது எரிந்த நிலையில. அப்ப அந்த பணம் எப்படி இப்படி வந்தது என்பதை நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, தீயணைப்பு சார்ந்த ஒரு வேலைக்கு போறவங்க அதை அவங்க கையாள முடியாதுங்கிறதுனால அவங்க அது புகாராக மாறுகிறது. இப்ப இங்க என்ன சிக்கல் இருக்குன்னா, ஒரு நீதிபதியின் மீது குற்றச்சாட்டு வந்தால் நீங்க அவர் மேல வழக்கு போட முடியாது. அந்த புகாருங்கிறது என்னன்னா, இன்னொரு நீதி அரசரால வழக்காக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இன்னொரு நீதி அரசர் தான் அதை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள முடியும். அது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதி, ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதி, ஒரு ஓய்வு பெற்ற ஒரு மூத்த நீதிபதி, இவங்கெல்லாம் கூடிதான் அவங்களுக்குள்ளே ஒரு பஞ்சாயத்து பேசிக்கிற வேண்டியதுதான். இது எல்லா நீதிபதிகளுக்கும் பொருந்தும். ஆமா, அவர் ஒரு மோசடியில ஈடுபடுறாரு, நில மோசடியில ஈடுபடுறாரு, வரம்பு மீறி பணம் வச்சிருக்கிறாரு அப்படின்னா அவரை நீக்குவதற்கான அதிகாரம் இருக்கா அவங்களுக்குலான்னு கேட்டா, அந்த உச்ச நீதிமன்ற நீதிபதியா இருக்கிறவரு அவருக்கு கிடையாதான். நாடாளுமன்றத்துக்கு போய் அங்க இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் 100 பேர்கிட்ட போய் நீங்க கையெழுத்து வாங்கி ஒரு சட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு என்ன செய்வாங்க? 3/2 பங்குங்கிறாங்கல்ல, பெரும்பான்மை இருக்கணும். அது மாதிரி இவர் மேல ஒரு விசாரணை அவங்க எல்லாரும் கையெழுத்து போட்டு தீர்மானம் இயற்றி அப்புறம் மறுபடியும் விசாரிக்கணுமா ஒரு நபர் குழு. எவ்வளவு பாதுகாப்பு பாருங்க. ஒருத்தர் விசாரிக்கணுமா, அப்படி விசாரிச்சதுக்கு பின்பு அவரு நீக்க மாட்டாரே, தானே முன்வந்து பதவி நீங்கணுமா. அப்ப கூட பாருங்க, அது கௌரவத்தை பாருங்க. அவராத்தான் ஒரு ஆளை சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, நீ வெளியே போன்னு சொல்லக்கூடாது, நானே வெளியே போறேன் பாருங்க. கௌரவம். நீ என்ன வெளியே எந்த இடத்துலயுமே நீதிபதிகளுடைய கண்ணியம், அவருடைய கௌரவம், அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பெருமிதம் எதுவுமே குறையாம குற்றம் நிரூபிக்கப்படுகிற சூழல் வந்தாலும் தானே முன் பதவி நீக்கிறதுங்கிறது வரலாற்றிலே இல்லை. பதவி விலகி இருக்கிறாங்க, அதுவும் ரொம்ப தவிர்க்க முடியும். எவ்வளவு நீண்ட விசாரணை பாருங்க. நம்ம
சாதாரண வழக்குக்கு நம்ம போனோம்னா எத்தனை வாயுதா, எத்தனை முறை விசாரணை, எத்தனை முறை நம்ம பேரை கூப்பாடு போடுவாங்க. இந்த குற்றவாளின்னு முடிவு பண்ணிடுவாங்க பல இடங்கள்ல. ஆமா, விசாரணை கைதியா இருக்கும் போதே குற்றவாளி. அதாவது இந்த நாட்டுல வந்து என்னன்னா யாரு என்ன குற்றம் செய்தார்கள் என்பது அல்ல, யார் செய்தார்கள் அதான் முக்கியமான ஒரு கேள்வி. ஒரு பொதுக்கூட்டத்துல இருந்து ஒருத்தர் பேசுறாரு, டேய் நீங்க எல்லாம் வெங்காயம்டானா வெடிகுண்டு வீசுவண்டான்னு ஒருத்தர் பேசுறாரு. ஈரோடு இடைத்தேர்தல் ஒருத்தர் போய் பேசினாரு, ஒரு அரசியல் கட்சி தலைவர் சீமான்னு ஒருத்தர் பேசினார். இந்த மாதிரி டேய் நீங்க எல்லாம் வெங்காயம்டானா அவங்க மேல வெடிகுண்டு வீசுவண்டான்னு சீமான் பேசினார்ல, இதே டயலாக்க, இதே வார்த்தைய, இதே மேடை பேச்ச ஜவாஹிர்லால் பேச முடியுமா? ஒரு இஸ்லாமிய தலைவர் பேச முடியுமா? யார் பேசினாலும் பேசக்கூடாது, அப்படி யாரும் பாக்குறது இல்ல. ஜவாஹிர்லால் பேசினா சர்வதேச சதி, சீமான் பேசினா செல்லமா பேசினாரு. வழக்கெல்லாம் போடுவாங்க, விசாரணை முறையில ஒரு மந்தகதி. அப்ப யாரு சொல்றாங்கிறத இங்க ரொம்ப முக்கியமானது. கருப்பா இருக்கிறவன் வந்து வெள்ளையா இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டான்னு சொன்ன மாதிரி, கருப்பா இருக்கிறவன் திருடனா இருப்பான் நம்புறாங்க இல்ல, மோசடியா தான் இருப்பான் அப்படி நம்புறானா இல்லையா? ஆட்டோக்காரன் வந்து நீ விட்டுட்டு போன நகையை கொண்டு வந்து திரும்ப கொண்டு வந்து கொடுத்தாலும் ஆட்டோக்காரன் செயினா திரும்ப சொல்றான் வெளியே. ஆமா, பொது புத்தின்னு ஒண்ணு இருக்குல்ல. அப்ப இதெல்லாம் ஏன் நீதி அரசர்களுக்கு இவ்வளவு பெரிய பாதுகாப்பு ஏற்பாடுன்னா, நீதி அரசர்களை வேறு யாரும் அச்சுறுத்த கூடாது. வேறு யாருன்னா யாராவது இருக்க முடியும். வேற யாருன்னா அரசியல் ரீதியாக பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரு தீர்ப்பு, இப்ப ஒருத்தருக்கு தீர்ப்பு கொடுக்குறாங்கன்னா இன்னொருத்தர் பாதிக்கப்படுவார். ஒரு வழக்குக்கு போறிய நீங்க, தீர்ப்பு 2 பேருக்கு சொல்ல முடியுமா? முடியாது. ஒருத்தன் வந்து பாதிக்கப்பட்டவன், ஒருத்தன் பாதிப்பு உண்டாக்குனவன். பாதிப்பை உண்டாக்குனவனுக்கு தான் தண்டனை தர முடியும், பாதிக்கப்பட்டவனுக்கு சேர்த்து கொடுக்க முடியுமா? நீ ஒரு 6 மாசம், நீ ஒரு 6 மாசம் சொல்ல முடியுமா? முடியாது. நியூட்ரலா பண்ண முடியுமா? முடியாது. ஆட்டம் டிராவில் முடிந்ததுன்னு பண்ண முடியுமா? பண்ண முடியாதுல. பக்கம் நிக்கணும். அப்ப பாதிக்கப்பட்டவர் வந்து பெரிய இடத்துல அந்தஸ்து மிக்கவரா இருந்தா, அதிகாரம் மிக்கவரா இருந்தா, பெரிய கோடீஸ்வரரா இருந்தா, கார்பரேட் நிறுவன தலைவரா இருந்தா, நீ அம்பானி அதானி எல்லாம் கோர்ட்ல ஏத்த முடியுமா? ஏதோ வீட்டுக்குள்ள பணம் இருக்கு, நீதிபதி வீட்டுல வந்து பணம் இருக்குன்னு சொல்றீங்கள, அதே மாதிரி போய் நீங்க விசாரணை பண்ண முடியுமா? ஒரு ஒட்டுமொத்த இந்திய நாடாளுமன்றம் என்ன பட்ஜெட் போடுதோ அதே மாதிரி பட்ஜெட்டை வந்து ஒரு கார்பரேட் நிறுவனம் போடுது, அம்பானி நிறுவனம் போடுது. அங்கெல்லாம் போய் பாயுமா விசாரணை? அவங்க வீட்டுல கல்யாணம் எப்படி நடந்துச்சு, அம்பானி வீட்டு திருமணம் எப்படி நடந்துச்சு? அப்ப இந்த நாட்டுல சட்டத்திற்கு முன்பு அனைவரும் சமம் அப்படின்னு சொல்றோம். காவல்துறை உங்களுக்கு நண்பன் சொல்றோம். யாருக்கு நண்பன், யாருக்கு சட்டத்துக்கு முன்னாடி யாருக்கு சமம், பல கேள்விகள் இருக்கிறது நடைமுறையில. இதெல்லாம் சொன்னோம்னா சொல்றவனை குற்றவாளிங்கிறான். கேள்வி கேட்டவனா இவன் பாரு சட்டத்துக்கு விரோதமா பேசுறான், ஆன்டி இண்டியன். ஆன்டி இண்டியன் வந்து பிஜேபி காரன், உண்மையான ஆன்டி இண்டியன் பிஜேபி காரன் தான். ஏன்னா இந்தியாவினுடைய நலன்களுக்கு, இந்தியாவினுடைய ஒற்றுமைக்கு, இந்தியாவினுடைய நல்லிணக்கத்துக்கு கேடு விளைவிக்கக்கூடிய சக்திகள் தான் ஆன்டி இண்டியன். ஆனா அவன் என்ன செய்யறான்னா, மதச்சார்பற்றவர்களை பார்த்து, சமூக நல்லிணக்கத்தை விரும்பக்கூடியவர்களை பார்த்து, கம்யூனிஸ்டுகளை பார்த்து, திராவிட இயக்கத்துக்காரனை பார்த்து நீ ஆன்டி இண்டியன், டே ஐயோக்கிய பேர நீ தாண்டா அது. திருடனே என்ன பண்ணுவான், நான் பிடிச்சிடக்கூடாதுங்கிறக்காக திருடன் கத்திக்கிட்டு போன, அதுதான் அது ஆன்டி இண்டியன். இப்போ ஒரு நீதி அரசர் வீட்டுல அப்ப எல்லாருமே வந்து லஞ்சம் வாங்குவான், எல்லாருமே நிலம் அபகரிப்பான், கோடிக்கணக்கில் பணம் சேர்ப்பேன், நீதிபதி மட்டும் அப்படியே புத்தர் மாதிரி காந்தி மாதிரி இருக்கணுமான்னு கேட்கறவனு இருக்கான் அந்த நாட்டுல. ஆமா சார், அவர் லஞ்சம் வாங்குவாரா நீதிபதி? தீர்ப்புக்கு வந்து தீர்ப்பு எழுதுவார். அதாவதுங்க, தந்தை பெரியார் தான் சொன்னாரு, நேத்து வரைக்கும் கொலைகாரனுக்கு வாதாடினவன், செயின் அத்தவனுக்கு வாதாடினவன், திருடினவனுக்கு வாதாடினவன், பாலியல் வன்புணர்ச்சி செஞ்சவனுக்கு வந்து ஆதரவா வாதாடினவன், இவன் வந்து ஜட்ஜா ப்ரொமோஷன் ஆயிருவான், வக்கீலா இருக்கிறவன். மை லார்ட், கடவுளே நீதான் தீர்ப்பு வழங்குற கடவுளே, நாட்டாம தீர்ப்பை மாத்தி சொல்லணும். இங்க லோக்கல்லையா பஞ்சாயத்துலயா சொல்லலாம், அங்கே போய் சொல்ல முடியுமா? அப்பீலுக்கு தான் போக முடியும். அதனால நீதி அரசர்களை கலங்கப்படுத்துவது அல்ல, நீதித்துறையை அவர்களே கலங்கப்படுத்திக்கிறான் நீதிபதிகள். ஆமா, நம்ம நீதித்துறையை நம்ம கலங்கப்படுத்த முடியுமா? நம்ம வந்து அவர்களை நம்புறோம், நமக்கு நீதி பெற்று தருவார்கள், நமக்கு வந்து நம்ம சொத்தை ஒருத்தன் அபகரிக்கிறானா மீட்டு தருவாங்க, நம்ம ஒரு போலீஸ்காரன் வந்து வன்முறையில ஈடுபடுறான்னா, சர்வாதிகாரத்தை பயன்படுத்துறான் அரசுனா, அதுல இருந்து நம்மளை மீட்டு தருவார்கள் என்று நம்ம நம்புறோம். பல நேர்மையான நீதிபதிகளும் இருந்திருக்கிறாங்க. பல குற்ற வழக்குகள்ல மிக சர்வ வல்லமை கொண்டிருக்கிறவர்களை எல்லாம் தண்டித்த வரலாறும் உண்டு. முதலமைச்சர்களை கூட தண்டித்த வரலாறு உண்டு, அரசியல் வரலாற்றுல உண்டு. ஆனா நீதிபதி வீட்டுல கட்டுக்கட்டா பணம் எடுக்கிறாங்கன்னா,
நீதித்துறை எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது? கடைசி நம்பிக்கையும் காலியாயிரும். கடவுளை நம்புறது மாதிரி உங்களை நம்புறேன். அதனால இது இதற்கு ஒரு சிறப்பு சட்டம் இயற்றப்படணும். யாரு தவறு செய்தாலும் சரி, நம்ம ஊர்ல சொன்னான் இல்லையா, கடவுளே தப்பா பேசினால நெற்றிக்கண் திறப்பினும் குற்றமே நல்ல. நீ என்ன அதிகாரத்தை, உச்சபட்ச அதிகாரத்தை பயன்படுத்தினாலும் தப்புனா தப்பு தாங்க, சரினா சரிதாங்கிற ஒரு இடம் வேணும்ல. அதனால பிரபுத்துவ காலங்களிலே, பிரிட்டிஷ்காரர்கள் காலங்களிலே ஒரு மிகப்பெரிய உலகத்தையே ஒரு குடையின் கீழ் ஆளுகிற காலங்களிலே சூரியனை அஸ்தமிக்காத சாம்ராஜ்யங்களில் இருந்து உருவாக்கப்பட்ட நீதி பரிபாலனத்துல அரசியல் சாசனம் நீதி அரசர்களுக்கு பாதுகாப்பு வழங்கியிருக்கு. அதை பயன்படுத்தி கொண்டு அவர்கள் குற்றம் செய்வதோ, அவர்கள் தவறு செய்வதோ, அவர்கள் லஞ்சம் பெறுவதோ, முறைகேடாக சொத்து சேர்ப்பதோ நீதிக்கு உகந்ததாங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. நீதி தேவதையின் கண்கள் கட்டப்படலாம், ஆனால் நீதிக்கு கண்ணு தெரியாம போயிடக்கூடாதுல்ல. அது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நம்ம பார்க்கிறோம். அந்த வகையில S1 வர்மாவுடைய வழக்கு நாடாளுமன்ற விசாரணைக்கு வருகிறதா, உச்ச நீதிமன்றத்தால் விசாரித்து அவரை பதவி தான் விலக சொல்ல போறாங்க. இப்போ அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. டெல்லியில இருந்து அவர் அலகாபாத்துக்கு போறாரு, அவ்வளவுதான். தண்டனைங்கிறது என்ன, வேற ஊருக்கு போறதுதான். இவ்வளவு சௌகரியங்களை கொடுத்துருக்காங்க. ஆனால் அதை உணர்ந்து அவர்கள் செயல்படுவார்களா என்ற கேள்வி இருக்கிறது. எதிர்காலத்தில் இது போன்ற தவறுகள் நிகழ்ந்தால், ஏன்னா இன்னைக்கு வரக்கூடிய தீர்ப்புகள் பூரா நீங்க பாத்தீங்கன்னா பல பிரச்சனைகளுக்கு தீர்ப்புகளே காரணமா மாறக்கூடிய அபாயம் இருக்கிறது. எந்த தீர்ப்பா இருந்தாலும் சரி, கடைசியில போனா தள்ளுபடி ஆயிடுது. அந்த ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். தீர்ப்பு இன்னைக்கு யாருக்கு சாதகமாக இருக்கிறதுங்கிற கேள்வி இருக்கிறது. ஏன்னா நீதிபதியா இருக்கிறவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஒரு கட்சிக்கோ அல்லது ஒரு அரசியல் இயக்கங்களுக்கோ ஒரு இயக்கத்துக்கோ ஆதரவான தீர்ப்பை தந்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா ஆளுநரா மாறிடுறாங்க. கவர்னரா அனுப்பி, அப்ப இது ப்ரொமோஷன் தானே. அப்ப இந்த தீர்ப்பை நீ சொல்லு, உன்னை நான் ஆளுநர் ஆக்குறேன்னு அரசாங்கங்கள் அவங்களோட அக்ரிமெண்ட் ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் போடுறாங்கிறதும் நமக்கு வெட்ட வெளிச்சமா தெரியுது. எல்லாவற்றையும் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நீதித்துறையை அதிகபட்சமாக களங்கப்படுத்தியது என்பது இன்றைக்கு ஆளுகிற அரசு தான். ஒன்றிய அரசாங்கம் மிகப்பெரிய அளவுல நீதியே அல்ல, நீதிபதிகளையே பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஒரு அரசாங்கங்களாக மாத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ரொம்ப கடுமையான வார்த்தை பயன்படுத்துறீங்க. ஆமாங்க. அப்புறம் எப்படி ஆளுநர் ஆனாங்க? அப்ப நீங்க சொல்லுங்க, அவங்க ஆளுநர் ஆனது நேர்மையான முறையில தான் ஆனாங்கன்னு சொல்லுங்க. பாபர் மசூதி தீர்ப்புல அது ராமர் கோயிலா கட்டலாம்னு சொன்னவர் எப்படி ஆளுநரா மாறுறாரு? ஒவ்வொரு பிரச்சனையிலையுமே அவங்க உயர் பதவிக்கு எப்படி போறாங்க? அப்ப அவங்களுக்கு எதிர்காலத்துல அரசியல் பதவியில எதுலையுமே பங்கேற்க கூடாது என்கிற ஏதாவது ஒரு சட்டம் இருக்காங்க? இல்ல நடைமுறை இருக்காங்க? தீர்ப்பை கூட சட்டத்துக்கு எதிராக வழங்கல சார், சட்டப்படி தான் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. சட்டத்தின்படி வழங்கப்பட்ட நம்பிக்கையின் அடிப்படையில தீர்ப்பு வழங்குறோம் அவங்களே சொல்றாங்க. பெரும்பான்மை மக்களின் நம்பிக்கையின் அடிப்படையில தீர்ப்பு வழங்குறோம், கலவரம் வரக்கூடாதுன்னு தீர்ப்பு வழங்குறோம்னா அரசியல் சாசனத்தின்படி எப்படி தீர்ப்பு வழங்குவாங்க? பகவத்கீதையின் அடிப்படையில, சனாதனத்தின் அடிப்படையில ஒருத்தர் தீர்ப்பு வழங்குவாருன்னா RSSல தான் நான் இருந்தேன் அப்படின்னு ஒரு ஜட்ஜு ஓப்பனா பேசுறாரு. நான் பேசக்கூடாதுங்கிறிய விமர்சகரா, அரசியல் விமர்சகராக ஜட்ஜை பத்தி நீங்க பேசக்கூடாதுங்கன்னு நீங்க சொல்றீங்க. ஒரு நீதிபதி சொல்றாரு நான் RSSல இருந்தாங்க இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. இதை மட்டும் நியாயமானதா? ஐயா, நீங்க விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவரா இருக்கணும் தான் நாங்க விரும்புறோம். உங்களை விமர்சிக்கணுங்கிற இடத்துக்கு எங்களை தள்ளிராதியம் தான் நாங்க சொல்றோம். ஆனா நீங்க எல்லா களவாணித்தனத்துக்கும் கூட்டா இருந்துட்டு நீங்க ஆளுநர் ஆகுறிய, அரசியல்வாதி ஆகுறிய அப்படின்னா அப்புறம் நம்ம என்ன செய்ய முடியும்? இல்ல, அவரே கூட அந்த பணத்துக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு பேசியிருக்காரு. எந்த தொடர்பும் கிடையாது அந்த பணத்துக்கு எனக்கும். இந்த முன்னாடிலாம் சொல்லுவாங்க பிள்ளையார் பால் குடிக்கிறாருன்னு. அது மாதிரி சுயம்புவாக அந்த பணம் தோன்றிடுச்சாப்ப அதுவா தோன்றுமா? இந்த குழந்தைகள்லாம் சொல்லுவாங்கல்ல, மயிலிறகு குட்டி போட்டுருச்சுங்க. அது மாதிரி ஏதாவது அவர் ஒரே ஒரு 500 ரூபா கட்டு வச்சிருந்தாருங்க, அது ஒரு 100கணக்கான குட்டி போட்டுருச்சுங்க வேணா சொல்லுங்க, நாங்க ஏன்னா ஏத்துக்கிறோம். நீதியரசர்களே சொல்லும் போது நாங்க ஏத்துக்கிறோம், என்ன செய்ய முடியும்? நான் நீதி அவமதிக்கிறதாயிருமே, அதெல்லாம் மாத்தி சொன்னா எதிர்கருத்தை சொல்லக்கூடாதே. ஐயா ஜாமி நீங்க சொல்லுங்க, மயிலிறகு குட்டி போட்டது மாதிரி நீதி அரசர்கள் வைத்திருந்த 500 ரூபா கட்டு ஒரு 500 கட்டு குட்டி போட்டுருச்சுங்க, அதனால அது கேஸை தள்ளுபடி பண்ணுங்க. ஏதாவது ஒண்ணு பகுத்தறிவுக்கு அறிவியல் அடிப்படையில ஒரு உண்மையை நீங்கள் ஒப்புக்கொள்ளணும். உங்க வீட்டுக்கு எப்படி பணம் வச்சு நீங்க சொல்லணும்ல. இது ஒரு சாமானியன் வீட்டுல இருந்து அது விடுவீங்களா? ஒரு அரசியல்வாதி வீட்டுல இருந்து அரசியல்வாதினாலே கட்ட வைங்கிறிய,
தொழிலதிபர் வீட்டில் இருக்கு, அரசியல்வாதி வீட்டில் இருக்கு, தாசில்தார் வீட்டில் இருக்கு, கலெக்டர் வீட்டில் இருக்குன்னா இதை இயல்பா எடுத்துக்குவாங்களா எல்லாரும்? எடுத்துக்க மாட்டாங்கல்ல. அப்ப அவருக்கு உரிய நீதி நீதிபதிக்கு நீதி வழங்குங்க தான் நம்ம சொல்றோம். நீதிபதிக்கு நீதி வழங்கும். ஆமா, புதுசா இருக்கு. ஆமாங்க. நீதிபதி நீதி தவறி நடக்கிறாருன்னா அதுக்கு என்னன்னு சொல்லுங்க. தவறான தீர்ப்பு சொன்னதற்காக பாண்டிய மன்னன் வந்து உயிரை நீட்டு கொண்டான்னு சொல்றது மாதிரி ஏதாவது நீங்க உயிரை விட போறாங்களா யாராவது இந்த நாட்டுல? வாய்ப்பு இல்லை. இல்ல நம்ம உயிரை எடுப்பாங்க, அவ்வளவுதான். அப்பாவிகள் பொய் வழக்குல போனவன் எத்தனையோ பேருக்கு அந்த மாதிரி வழக்கு நடந்திருக்குங்க. போலீஸ்காரனால கண்டுபிடிக்க முடியாத சில வழக்குகள்ல சந்தேகத்தின் பேரால யாராவது ஒரு ஆளை கொண்டு வந்து நிப்பாட்டணும். சில வழக்குல ஹை லெவல்ல வந்து ரொம்ப பெரிய உயர் அதிகாரிகளுடைய அழுத்தம் காரணமாக உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியலன்னா எவனாவது ரோட்ல படுத்து கிடக்கிறவனை கூட்டு போய் நீ குற்றத்தை ஒத்துக்க அப்படி சொல்லக்கூடிய நெருக்கடிகள்லாம் நடந்திருக்கிறது. பல வழக்குகள், விசித்திரமான வழக்கு இந்த நாட்டில் நடந்திருக்கிறது. அப்படி ஒத்துக்கிற சொல்லி மரண தண்டனை வரைக்கும் போய் ஒரு நீதிபதியை வந்து அந்த அந்த சம்பந்தப்பட்ட அந்த காவல்துறை ஆய்வாளர் வந்து நான் தான் அந்த பொய் வழக்கு போட்டேன், அவர் வந்து இந்த மாதிரி குற்றத்துல வந்து ஒரு மரண தண்டனை கைதியா நிக்கிறாரு, எனக்கு மனசாட்சி விட்டுக்கலன்னு சொல்லி கடிதம் எழுதுனதெல்லாம் உண்டு. வரலாறு ஒரு ஆறுமுகம்னு ஒருத்தர் வந்து பொய் வழக்குல கைது செய்யப்பட்ட ஒரு மரண தண்டனை கைதியாக மாறுகிற போது அந்த பொய் வழக்கை போட்ட காவல்துறை ஆய்வாளரை மனசாட்சி ஒத்துக்கிறாம நீதிமன்றத்திற்கு வந்து ஒரு கடிதம் எழுதி சூசைட் பண்ணிக்கிட்ட வரலாறுலாம் உண்டு, மனசாட்சி தாங்காம. அதனால எந்த வடிவத்திலேயாவது நீதி நிலைநிறுத்தப்பட வேண்டும். உயர்ந்தவர்களுக்கு ஒரு நீதி, தாழ்ந்தவர்களுக்கு ஒரு நீதி, வசதி படைத்தவர்களுக்கு ஒரு நீதி, வசதி இல்லாதவனுக்கு ஒரு நீதி, அதிகாரம் மிக்கவனுக்கு ஒரு நீதி, அதிகாரமற்றவனுக்கு ஒரு நீதி என்கிற நிலைமை இல்லாம எல்லாருக்குமான சமநீதி உறுதி செய்யப்பட வேண்டும். அது அரசியல் சாசனம் உறுதி செய்து அந்த அரசியல் சாசனத்தையும் அந்த நீதியையும் காப்பாற்றணுங்கிறதுக்காக தான் நீதிபதிகளுக்கு இவ்வளவு பெரிய பாதுகாப்பு வளையம் வழங்கப்பட்டிருக்கிறது. அதையும் தாண்டி தவறு நடக்குதுன்னா இந்த தவறை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க வேண்டுமா என்கிற கேள்வி வருகிறது. இல்ல ஆளுகிற அரசு இதன் மீது ஏதாவது நடவடிக்கை எடுக்குமா? இல்ல அரசை ஒரு சரணடைவாரா? யஸ்வந்த் வர்மாவுக்கு வந்து ஆளுநர் பதவி கொடுக்காம இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும் தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அவரை தண்டிப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு கிடையாது. அவரு பணம் இல்லைன்ட்டார்ல, அதுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லைன்ட்டார் இல்லையா? இதுல என்ன கொடுமைனா ஒரு வாரத்துக்கு முன்னாடி எங்க வீட்டுக்கு பக்கத்துல இந்த மாதிரி படம் எரிஞ்சு கிடந்தது அப்படின்றதையும் பதிவு பண்றாங்க. அதாவது ஏழைகள் வாழுகிற வீடுகள்ல எல்லாம் ஏன் இந்த மாதிரி கட்டுக்கட்டா பணம் வந்து வந்து விழுக மாட்டேங்குது? ஏன் நீதிபதிகள் வீட்டுக்கு மட்டும் பணம் கட்டுக்கட்டா இருக்கு? ஏன் வந்து தெருவுல எல்லாம் கிடக்குதுன்னு சொல்றாரு அவரு. தெருவுல கிடக்குது, ஏதோ குப்பை லாரி வந்து கொட்டிட்டு போனது மாதிரியே பேசுறாரு. இது மனசாட்சிக்கு, நான் பொதுமக்களோட மனசாட்சிக்கு விட்டுறேன். நீதி தேவதையின் கண்களில் கட்டப்பட்டிருக்கிற இந்த கருப்பு துணியை கட்டவிழ்க்க போறது யாருங்கிற கேள்வியை தான் நம்ம கேட்கறோம். இப்போ பொதுவாகவே நீதிபதி விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் தானா? அப்படி புரிஞ்சுக்க முடியுமா? அதை இந்த மொத்த ஆளாளுக்கு நீதிபதியை விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சோம்னா அவர்கள் நீதியை வழங்க முடியாது. அவங்களுடைய தொழில குறுக்கீடு செய்வதாக மாறிவிடும். அவர்கள் சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவர்களாக இருக்கக்கூடிய நேர்மையோடு அவங்களும் இருக்கணும், நம்மளும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில இருக்கணுங்கிறதுக்காக இவ்வளவு படித்தவர்கள், இவ்வளவு மேம்பட்ட கல்வியை பெற்றவர்கள் அவங்களாம் தவறு செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கையின் அடிப்படையில தான் அந்த பாதுகாப்பை வளர்க்குறாங்க. இந்த ஊர்ல பூசாரி முதற்கொண்டு காவாலி பயிலா இருக்கானடான்னு சொல்லி வடிவேலு டைலாக் சொன்னது மாதிரி ஆயிடக்கூடாது. வேலியே பயிரமீற மாதிரி. ஆமா, அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுங்கிறது நம்முடைய விருப்பம். நன்றி சார், மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. தங்கம், வைரம், வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு, வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. உங்க லலிதால விலைய கம்பேர் பண்ணுங்க, எங்க கம்மியோ அங்க வாங்குங்க. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.